தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் இந்த வருஷத்துக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருந்ததுக்கான வேலைவாய்ப்பு மொத்தம் பார்த்திங்கன்னா 6000 பக்கத்தில் காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அக்யூரேட்டாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5696 காலியிடங்கள், ஆல்மோஸ்ட் 5700 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா முழுக்க நிரந்தர அரசு வேலை தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரி கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே இந்த வேலைவாய்ப்பில் கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு 19,900 ரூபாய், மேக்ஸிமம் 63,200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 19 பிப்ரவரி 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆகிடும், அப்ளை பண்ண முடியாது. போட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு, அப்படி இல்லைன்னா ரயில்வே, போலீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து வர ஜாப் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குரூப் லிங்க்கை. அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பல பேரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வேலைவாய்ப்பு, அதாவது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். ஓகேங்களா, ரயில்வேல அவங்க அந்த ட்ரெயின் ஓட்டுறவங்க அதுக்கான வேலைவாய்ப்புக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 5696 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். 19,900 ரூபா உங்களுக்கான ஆரம்ப சம்பளம், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 63,200 ரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்கதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் மத்திய அரசுலேருந்து கிடைக்க போகிற எல்லா பெனிஃபிட்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், அந்த ரீசன்னால். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க ஆட்களை ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இது முடிஞ்சிச்சுன்னா ரயில்வேல உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு எப்போ இருந்தால் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளையிலேருந்து, அதாவது நாளை காலையிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19 பிப்ரவரி 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. முழுசாக ஒரு மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா, அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், கம்பல்சரி உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலை வாய்ப்புக்கு ஆல்ரெடி சொன்னோம் நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும்னு. ஃபஸ்ட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆன்லைனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்களோ எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னா ஆன்லைனில் நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக வெளியே போய் சலான் மூலியமாலாம் பே பண்ணுங்கிற தேவையில்லை, அதிலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கிளியராக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம நீங்கள் என்டர் பண்ணாதீங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கும். இன்னும் ஓபிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிக்கு இன்னும் அப்டேட் பண்ணலாம். அது வந்தோன்னே நம்ம வெப்சைட் லிங்க், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அது நாங்கள் அப்டேட் பண்ணிடுறோம், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த இதில் ஃபஸ்ட்டு எடுத்துனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ட்ரேட்லலாம் படித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில்ரைட் ஆர் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், மெக்கானிக் ரேடியோ அண்ட் டிவி, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், ஒயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், ஆர்மச்சூர் அண்ட் காயில் வைண்டர், மெக்கானிக் டீசல், ஹீட் இன்ஜின், டர்னர், மெக்கானிஸ்ட், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக். இந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஐடிஐலனா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே, அப்படி இல்லை நான் 10th முடிச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கேன் அவங்க சொன்ன அந்த ட்ரேட்ல எல்லாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ட்ரேடில் மேலே நம்ம சொல்லியிருந்த ட்ரேடில் ஐடிஐ 10th முடிச்சுட்டு அப்ரண்டிஸ்ஷிப் நான் முடிச்சிருக்கேன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே, அது இல்லை அப்படின்னா நான் 10th முடிச்சிட்டேன், டிப்ளமோ 3 வருஷம் கோர்ஸ் படிச்சிருக்கேன். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்.
அப்படி இல்லை இதுக்கு ரிலவெண்ட்டாக, அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைலுக்கு ரிலவெண்ட்டான டிபார்ட்மெண்ட்டில் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை நான் டிகிரி ஆல்ரெடி மேலே சொல்லியிருக்கிறதுல இன்ஜினியரிங் டிகிரி அந்த டிசிப்ளினில் படிச்சிருக்கனாலும் அதுவும் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். அதாவது மேல் கேண்டிடேட்ஸ், மேலே சொல்லியிருக்கிறது மேல் கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? மேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 பே பண்ணணும். அதாவது எந்தெந்த கேட்டகரியில் இருக்கிற மேல் கேண்டிடேட்ஸ்னால் ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இந்த கேட்டகரியில் இருக்கவங்களாம் நீங்கள் 500 பே பண்ணணும். மிச்சம் இருக்க கேட்டகரி அதாவது பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, முன்னாள் இராணுவத்தினர், பெண்கள், ட்ரேஸ்ஜெண்டர், திருநங்கைகளும், பெண்களாக இருந்தாலும் சரி திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, இபிசி கேட்டகரி, இவங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பே பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா 250 ரூபா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணால் போதும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.